துலா, பாக்கியங்கள் தேடி வரும் நாள். நீண்ட தூர பயணங்களால் புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். தந்தையாரின் ஆதரவு பெரிய பலத்தை தரும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபகரமாக அமையும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடவும். விருச்சிகம், இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிப்பதால் இதிலும் அதிக நிதானம் தேவை. முக்கிய முடிவுகளை தள்ளி போடவும். மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது மனமைதி தரும். வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட சங்கடங்கள் தீரும். தனுசு, வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இணக்கம் ஏற்படும். புதிய கூட்டாளிகள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். வெளியூர் பயணங்களால் இனிமையான அனுபவங்கள் கிடைக்கும். சமூக தொடர்புகள் விரிவடையும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு சிவபார்வதியை இணைந்து வணங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும். மகரம், எதிர்ப்புகள் விலகி உங்கள் கை ஓங்கும். ஆரோக்கியத்தில் இருந்த மந்தநிலை மறைந்து சுறுசுறுப்பு கூடும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனி பகவானுக்கு எள்தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் குறையும். கும்பம், பிள்ளைகளின் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகள் வரும். உங்களின் படைப்பாற்றல் இன்று வெளிப்படும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். பங்கு சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபம் தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். மீனம், வீடு அல்லது வாகன மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். தாயாரின் உடல் நலத்தில் அக்கறை தேவை. உறவினர்களுடன் பேசும்போது நிதானம் அவசியம். வசதி வாய்ப்புகள் பெருகும் நாள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு பெருமாளுக்கு கற்கண்டு நிவேதனம் செய்து வழிபட நற்பலன் கிடைக்கும்.